பட்ஜெட் வந்து முதல்ல அதுக்கு முன்னாடி ஊடகம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பட்ஜெட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, சில தினங்களுக்கு முன்பாக ரிலீஸ் பண்ணாங்க. பட்ஜெட்டுக்கு வந்து தமிழ்நாடு எந்த அளவு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, ஏமாற்றம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பல பேர் எதிர்ப்பு பேசியிருக்காங்க. என்னோட மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களும் ஏமாற்றம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் முழுமையாக அண்ணாமலை என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு ஃபோன் எடுத்தால் மோடிக்கு ஹாட்லைன் இருக்குது, உடனடியாக என்னால் பேச முடியும், பேசி கோயம்புத்தூர் மக்களுக்கு தொழிலதிபர்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் பெற்றுத்தர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சொன்னவர் ஒரே ஃபோனில் ஃபோன் பண்ணக்கூடியவர் இங்கே இருக்கிறவங்க அத்தனையும் பயங்கரமாக ஏமாற்றியிருக்கார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம்னா, 100 திட்டங்கள் 500 நாட்களுக்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா, அடுத்த அக்டோபரில் வருது அப்படின்னா 500 நாள் முடியிருக்கு அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல அவங்க சொன்ன 100 திட்டத்தில் குறைஞ்சது ஒரு 25-30% திட்டங்களுக்காவது நிதி ஒதுக்கி இருக்கணும், அதை பத்தி பேசியிருக்கணும். எதுவுமே பண்ணல. இப்போ இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் போய் எல்லாம் என்ன சொன்னார்னா, இது மத்திய அரசாங்கம் கண்டிப்பா மோடி கவர்மெண்ட் தான் வரும், ஒரு போன் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தாருன்னு பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எங்கிட்டே போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அத்தனை பேருக்கும் ஏமாற்றம் தரும் வகையில் இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாத்தையும் கைவிட்டு எந்த விதத்திலையும் அந்த பட்ஜெட் இங்க கோயம்புத்தூர் வளர்ச்சிக்கான பட்ஜெட்டா இல்லை. இதை ஏன் நான் இவ்வளவு சொல்றேன்னா, இவர் இதே மாதிரி தான் என்ன பண்ணாருன்னா, அரவக்குறிச்சி இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன சொன்னார்னா, நான் பாஜகவோட தொடர்புடையவன், பாஜக மத்திய அரசாங்கம் நான் சொல்வதை கேட்கும், அதனால அரவக்குறிச்சியில் இருக்கிற மக்கள், அரவக்குறிச்சி தொகுதி ஒரு பின்தங்கிய தொகுதி, இங்க இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரூர் வேலைக்கு போறாங்க, ஈரோட்டுக்கு போறாங்க, இல்லை திருப்பூருக்கு போறாங்க, நான் கண்டிப்பா ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் மூலமா இங்க ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி கொண்டு வருவேன்னு சொன்னவர் தான். சொல்லிட்டு வந்து இங்க என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய பொய் லிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய லிஸ்ட், அதுக்கு பேரு என் கனவு நமது கோவையான். அவர் கரூர்காரரு, பேரு என் கனவு நமது கோவையான், கனவாவே போயிடுச்சு, கனவு இன்னைக்கு வரைக்கும் நனவாகவே இல்லை. இந்த லிஸ்ட்டை பார்த்தோம்னா நம்ம மாதம் வீட்டுக்கு போகிற மளிகை சாமான் லிஸ்ட்டோட ரொம்ப பெருசாக இருக்குது. உலகத்தரத்தில் விமான நிலையம், மெட்ரோ ரயில் சேவை, ஏதாவது பட்ஜெட்டை கொஞ்சமாக அதில் ஏதாவது பேசியிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. கோவைக்கு ஐஐஎம், கோவைக்கு ஐஐஎஃப்டி, தங்க நகை பட்டறை பூங்கா, செமிகண்டக்டர் உற்பத்தி மையம், ஆட்டோமேட்டிக் காரிடார், ஹைட்ரஜன் ஃபியூயல் உற்பத்தி மையம், நெசவாளருக்கு சிறப்பு ஓய்வூதியம், பல்லடம் ஆயத்த ஆடை உற்பத்தி மையமாக அறிவிக்கப்படும், கேன்சர் ஹாஸ்பிட்டல், தேசிய முதியோர் நல மருத்துவமனை, 3 ஃபுட் பேங்க்கு, கோவைக்கு புதிய மேம்பாலங்கள், அது மட்டும் இல்லாமல் 6 எம்எல்ஏ தொகுதிக்கு 50 இ சேவை மையங்கள், 6 இந்த திட்டங்களை எல்லாம் அமல்படுத்த ஒரு வல்லுநர் குழு. இது வந்து நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன், அவர் வந்து 100 ஐட்டம் போட்டிருக்காரு, படித்தோம்னா எல்லாத்தோட நேரமும் வீணு. ஏன்னா அந்த மேனிஃபெஸ்டோ வீணாக தான் சும்மா கிடக்குது. இதுல எந்த ஒரு திட்டத்தையும் 100 விஷயத்துல நீங்க வந்து அடுத்த 500 நாட்கள் ஒரு திட்டம், ஏதாவது ஒரு திட்டத்திற்கு கோவை மக்களுக்கென்று கோவைக்கென்று இங்க அறிவித்திருக்கிறீங்கன்னா இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, நான் வந்து இந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணி ஒரு வேட்பாளராக இருந்தவர், வேட்பாளராக இருந்து எனக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. இந்த தொகுதியின் குறை நிறைகளை எடுத்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கும் அண்ணாமலைக்கும் திமுகவுக்கு எந்த வித்தியாசம் இல்லைன்னா, இப்போ எப்படி வந்து நகைகள்லாம் எடுத்து கடனில் எடுத்து அடகு வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் நாங்கள் வந்தால் மீட்டு தருவோம்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு போய்ட்டு தள்ளுபடி பண்ணி மீதி பேர் அம்போன்னு விட்டாரோ, அந்த மாதிரி அங்கே அரவக்குறிச்சியில் ஒரு தடவை அம்போன்னு விட்டாரு. இன்னைக்கு வந்து கோவை மக்கள் எல்லாத்துக்கும் இப்படி சொன்னார். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நான் சொல்கிறேன், அதாவது கார்பரேட் டேக்ஸ், ஃபாரின் கம்பெனி டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டு கம்பெனிக்கான டேக்ஸ் வரி, அது வந்து 40% 35% குறைச்சிருக்கிறாங்க. இப்போ இதனால கோயம்புத்தூர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் யாருக்காவது ஏதாவது பயன் இருக்கா? இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கானா? இல்லை. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட்டுக்குன்னு அவர் சொன்ன எந்த விஷயத்தையும் பண்ணல அப்படிங்கிறது மிக முக்கியமாக இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். மெட்ரோவை பற்றி கூட அவர் ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஜைகா, ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், அதை எடுத்து பேப்பரில் வந்து பெரிய விஷயமா சொல்லியிருக்காரு. அதில் 11% ஈக்விட்டி, 4% டெப்ட், 15% மத்திய அரசு போடும், 15% மாநில அரசு போடும், மிச்சம் இருக்கிறத லோனுக்கு போகணும். இது வந்து சராசரியாக பேப்பர் படிக்கிற ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லிடலாம் அண்ணாமலை அவர்களே. நீங்கள் கோயம்புத்தூர் மெட்ரோக்காவது ஏதாவது முயற்சி எடுத்துருக்கீங்களா? இதில் 15% மத்திய அரசு ஃபண்டிங் வருதுன்னா அதுக்கு ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா? முயற்சி எடுத்துருக்கீங்களான்னு எதுவுமே இல்லை. இதையெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எம்பி இருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போம், நீங்கள் எம்பி தரல. இது எவ்வளவு தரமில்லாத ஒரு குறுகிய மனப்பான்மை கொடுக்குது. வரி மட்டும் எல்லாத்திட்டும் வாங்கிப்பீங்க. இப்போது இத்தனை பேர் வாக்காளர் இருக்காங்க, வாக்காளர் எல்லாருமே வரி கட்டுறோம்ல. இந்த 31ஆம் தேதிக்குள்ளே ஆக்சுவலாக ஐடி கட்டணும், இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்க எல்லாருமே வரி கட்டுறோம்ல. வரி மட்டும் எல்லாத்தோட வரியும் வேணும் உங்களுக்கு மத்திய அரசு நடத்துறதுக்கு. ஆனால் திட்டங்கள் மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எம்பி இல்லைங்கிறீங்க.
நான் சொல்றேன், ஒரு திட்டம் அப்படிங்கிறது நம்ம போட்டா இந்த குறுகிய மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு எந்த ஒரு திட்டம் மத்திய அரசோ மாநில அரசோ போட்டாலும் கூட யாருக்கெல்லாம் போடணும்? வாக்கே இல்லாத படித்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கும் கூட. ஏன்னா விலங்குகளுக்கு கூட நம்ம திட்டம் தீட்டுறோமே. விலங்குகள் என்ன வாக்களிக்குதா? விலங்குகள் வாக்களித்து எம்பி செலக்ட் ஆகுறாங்களா? இல்லையே. அதுக்கு கூட நம்ம திட்டங்கள் அரசாங்கத்தில் தீட்டுறோமே. அப்ப தமிழ்நாட்டில் எம்பி இல்லை நாங்கள் தரலங்கிறது உங்களோட ரெட்டை வெளிப்பாடு. இந்த டிராமாவை வெளிக்காமிச்சு. திமுகவும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா திமுகவும் இந்த இடத்துல இருக்கிற இந்த மேற்கு மண்டலத்தில் இங்க இருக்கிற 10 எம்பி அங்கே இருக்கிறோம், இங்க இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அங்கே ஓட்டு போடல அதனால அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தமிழ்நாட்டை இதே மாதிரி தான் சொல்றீங்க. இது ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனா அதிமுக அப்படி அல்ல. 234 234 ஜெயிக்காட்டி ஆட்சி இருக்கும்போது நமக்கு ஓட்டு போடாத தொகுதிகளிலும் கூட அதிமுக அரசு கண்டிப்பா நல்லது பண்ணியிருக்கு. இதையும் நான் இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புறேன். அது மட்டும் இல்ல, அவர் பேசுறது ரொம்ப ஓவரா பேசுறார். என்னன்னா அதிமுக அழிஞ்சு கொண்டு இருக்கிறது, அதே மாதிரி திமுக பாஜகவை நோக்கி எல்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. நான் கேட்கிற அண்ணாமலை, நீங்க மொத்தம் 39 தொகுதியில பிஜேபி கூட்டணி போட்டிட்டது, 21 தொகுதியில டெபாசிட் வாங்கல. நீங்க எப்படி 21 தொகுதியில டெபாசிட்டே வாங்கல. நீங்க பேசலாமா இதை பத்தி? அது அதிமுக இருந்தப்போ நீங்க அரவக்குறிச்சியில் நின்னீங்க, 68,553 ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. அதே அரவக்குறிச்சி தொகுதி இந்த தடவை நீங்க தனியா நின்னப்ப வெறும் 19,000 சில்லற ஓட்டு தான் வாங்கியிருக்கீங்க. 26,000 சில்லற ஓட்டு வாங்கினாதான் அரவக்குறிச்சி தொகுதியில டெபாசிட்டே வாங்க முடியும். டெபாசிட் வாங்குறதுக்கு 8,000 ஓட்டு கம்மியாக வாங்கிருக்கீங்க. இங்க கோயம்புத்தூர் தொகுதி ஒரு 13,000 ஓட்டு அதிகமாக வாங்கி தான் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. 3 தொகுதியில் டெபாசிட் போயிருச்சு. நான் சொல்றேன், ஆமா, என்னுடைய தொகுதி சிங்காநல்லூர் தொகுதி தான். நான் அந்த சிங்காநல்லூர் தொகுதியை சேர்ந்தவன் தான். டெபாசிட்டை விட 1,500 ஓட்டு நான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு நான் பெருமையோடு சொல்லுவேன், இந்த நேரத்தில் இங்கே நான் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் என்னோட இலவச சேவை மையத்தில் ஒரு 30 பேர் 40 பேர் இலவசமாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டதுதான் மக்கள் சேவை. நீங்க டெபாசிட்டே வாங்கல. அரவக்குறிச்சியில் உங்களோட சொந்த தொகுதியில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? போன தடவை நின்னீங்க, போன தடவை நின்னப்ப எதுவும் பண்ணல. இப்ப எம்பி எலெக்ஷன்ல அந்த அரவக்குறிச்சி தொகுதியில் நீங்க வாங்கின வாக்கு டெபாசிட்டே வாங்கல. மொத்தம் 39 தொகுதியில் 21 தொகுதியில் டெபாசிட் வாங்கல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல சரி கோயம்புத்தூர் வந்தீங்க, இங்க ஊருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இங்க நின்னீங்க. இங்க நின்று இது நாள் வரைக்கும் நீங்க போட்டிருக்கீங்க ஒரு தேர்தல் அறிக்கையில் 50 இ-சேவை மையங்கள் அமைக்கப்படும் 6 தொகுதியிலன்னு. இப்ப 500 நாள் சொல்லி 60 நாள் செலக்ஷன் முடிஞ்சு 10-12% நாட்கள் குறைஞ்சிருக்கீங்க. 88% நாட்கள் தான் இருக்கு. ஒரே ஒரு இ-சேவை சென்டர் எங்கேயாவது ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்ல. அதிமுகவை பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது அண்ணாமலை. 3 வருஷம் முன்னாடி நீங்க ஆரம்பிச்சீங்க அரசியல் பயணத்தை. இன்னைக்கு வரைக்கும் மீடியால பொய்யை மட்டுமே தான் பேசுறீங்க. ஏன் பொய்ன்னு நான் சொல்றேன்னா, அரவக்குறிச்சி சொன்னது பொய், எதுவும் பண்ணல. கோயம்புத்தூர்ல சொன்னது பொய், பட்ஜெட்ல எதுவும் பண்ணல. இப்ப வரைக்கும் இ-சேவை ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அதுவும் எதுவும் பண்ணல. இந்த மாதிரி பொய் மேல பொய்யே சொல்லிட்டு இருக்கீங்க. இது இன்னையோட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப ஒரு ஏதோ சுத்தம், நான் எந்த இதுல எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாஜக நம்பர் 1 ஊழல் கட்சி. திமுக மாதிரியே தான் எலக்டோரல் பாண்ட் ஸ்கேம்ல 6,500 கோடி ரூபாய் ஊழல் செய்த கட்சி பாஜக. இதுல யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுல 639 கோடி திமுகவும் ஊழல் செஞ்சிருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள், நான் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தர் வருத்தத்தோடு எங்கிட்ட சொல்கிறேன், நான் பதிவு பண்ணுறேன், அண்ணாமலை முடிஞ்சால் எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணட்டும், நான் திரும்ப பொது மேடையில் பேச தயாராக இருக்கேன். அண்ணாமலை கூட என்ன சொன்னார், அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஒரு லேபர் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஒரு செக் பண்ணுறாங்க சார், அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஐடி ஆளை வச்சு செக் பண்ணுறாங்க சார், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க சார், மிரட்டிட்டு என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு அண்ணாமலை பார்க்க வருவார், நீங்கள் நிதி கொடுங்க, ஒரு கோடி 1.5 கோடி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போகிறாரு, நாங்கள் நிதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வண்டியில் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நிதி வாங்கிட்டு போகிறாங்க சார் சொல்கிறார். இந்த மாதிரியான ஒரு ஆள் நீங்கள்லாம் இங்கே கோவை மக்களுக்கு நல்லதும் செய்ய முடியாது, கோவை மக்களை பற்றி பேசுறதுக்கு அருகதி இல்லை. இதுவரைக்கும் கோயம்புத்தூருக்கான வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக பீரியட் தான் வந்திருக்கும். திமுக புறக்கணிச்சுட்டே தான் இருக்கும். அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு ஃபோனில் பண்ணியிருங்க, ஒரு ஃபோனில் பண்ண சொல்லுங்க, ஏன் இப்போ பண்ணல? ஒன்றும் பண்ணுறதுக்கு திராணி இல்லை, முடியாது, எல்லாமே ட்ராமா. இன்னைக்கும் அஇஅதிமுக ஆட்சி தான் கோயம்புத்தூருக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் கொடுக்கும்.